வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு இறுதிக்கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. முன்னாடியே ஒரு செய்தியை பார்த்தோம். என்னன்னா, அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுடைய நிர்வாகிகள் ஒரு 1000 பேரை கைது செய்ய போறதா ஒரு தகவல் வந்தது அப்போ தேர்தல் ஆணையம் சார்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சி ஆட்களையுமே தானே அந்த மாதிரி நீங்க அரெஸ்ட் பண்ணோம். எதனால வெறும் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்பவே இருந்தது. அண்ட் இப்பவும் பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பதட்டமான சூழலாவே இருக்கு. ஏன்னா பாஜக சார்ந்தவர்கள் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் தேர்தல் முறைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு பதட்டத்தை எலெக்ஷன் அன்னைக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்படின்றது இருக்கு. நேற்று இரவு முழுவதும் நானும் என் மருமகனும், அதாவது இப்போ அந்த திரிணாமுல் காங்கிரஸினுடைய வாரிசாக வராங்க இல்லையா, அவங்க இருவரும் விடிய விடிய கட்சி ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்கள் அந்தளவுக்கு வந்துட்டு இருந்தது. 2500க்கும் மேற்பட்ட பிஎல்ஏ 2 இந்த மாதிரி ஏதாவது பாக முகவர் இந்த மாதிரியான அவர்களை கைது செய்து, யாரெல்லாம் இப்போ பொறுப்பாளர்களோ, ஒரு பூத்துக்கு யார் பொறுப்போ அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை கைது செய்வது, அதற்கு உள்ள பூத் ஏஜென்ட்டுக்கு அதில் 2 அதுக்கு கீழே 2வது ஒருத்தவங்க போடுவாங்கல்ல, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி 2563 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பூத்துகளில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பூத்து ஏரில் பாஜகவும் சரி திரிணாமுல் காங்கிரஸும் சரி 60,000 சில பூத்துகளில் 30,000 பேர் தான் இருக்காங்க பூத் ஏஜென்ட். மற்ற பகுதிகளெல்லாம் அரசு அதிகாரிகள் மட்டும்தான் அங்கே பூத்து ஏஜென்ட்டாக வேலை செய்து சரிபார்த்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்தளவுக்கு தான் 2 கட்சியினுடைய நிலைமையும் அங்கே இருக்குது. இத்தனைக்கும் திரைமுறை அந்த ஆட்சி பொறுப்பில் திரிணாமுல் இருந்தாலும் பூத் ஏஜென்ட்டுகளை நியமிப்பது, பயிற்சி கொடுப்பது, இது போன்ற விஷயங்கள்ல திமுக தான் இந்தியாவிலேயே முதன்மையான கட்சியாக இருக்குது. நீங்கள் இந்த தேர்தலை எல்லா வகையிலும் இருந்தாலும் திமுகவிட மட்டும் ஏன் பாஜகவின் பாட்சாக பழிக்க பண்ணிக்குது? இது தொடர்ந்து மற்ற ஊர்லலாம் மிஷினில் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவர்களுடைய தேர்தல் முறை, திமுக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய முறை கடந்த ஓராண்டாகவே பாகமுகவர் கூட்டத்தில் தொடங்கி எப்படியெல்லாம் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி, அதாவது வாக்காளர் சேர்ப்பு நடவடிக்கை, இறந்து போனவங்களுடைய நீக்கக்கூடிய வேலைகளில் பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்ஐஆர் வருது. எஸ்ஐஆர் வரும்போது இன்னும் கூடுதலாக எஸ்ஐஆர் பணிகளில் இறங்குறாங்க. இளைஞரணியும் சேர்த்து கொண்டு இறங்கி களத்தில் இறங்கி பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. எப்படி ஒரு அரசு நிர்வாகம் வேலை செய்யுதோ அதுக்கு பேரலாகவே, அதுக்கு இணையாகவே திமுகவினுடைய கட்சியை அதனுடைய ஆட்களும் திமுகவினுடைய இளைஞரணி தம்பிமார்களும் ஒரே மாதிரியே வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு எஸ்ஐஆர் பணியை வெற்றிகரமாக இருந்து தன்னுடைய பேக்கை காப்பாற்றிக்கக்கூடிய வேலையை திமுக செஞ்சு முடிச்சுது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அவங்க வெறும் 30,000 பேர் தான் பூத் ஏஜென்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. 26,000 பேர் தான் பாஜக போட்டு வச்சுருக்கு. அப்போ இவர்கள் என்ன எதை செய்து வாக்குகளை பெறலாம்? திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவான வாக்குகளை விடாமல் செய்துவிட்டு அதன் மூலமாக வெற்றி பெறலாங்கிறது பாஜக திட்டமாக இருக்குது. கடந்த முறை இப்போ இதே மாதிரி தேர்தலில் பாஜகவினுடைய ஒன்றிய அரசினுடைய ஆதரவோடு நிறைய அராஜகங்கள் நடந்தது. அராஜகங்களுக்கு பிறகு தீதி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் அராஜகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தெருவில் ஊர்வலம் கூட்டிகிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? ரிச்சாரை வச்சு ஊர்வலம் அழைத்து சென்று இனிமேல் தவறு செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், ஜனநாயக விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டோம்னு சொல்லி பண்ணாங்க. இப்பயும் அது மாதிரியான ஒரு ஊர்வலத்துக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அதுக்கு எப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தேர்தல் நடவடிக்கை அப்படிங்கிற வரும் பொழுது முன்னாடிலாம் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த தேர்தல் ஆணையம் பாஜகவோட 2 கலந்து இருக்குது. அதனால் அங்கே யார்கிட்ட போய் முறையிடுறது, யார்கிட்ட போய் பேசுகிறது, யார்கிட்ட புகார் அளிப்பது அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் ஒரு நிலைமைக்கு அங்கே மேற்கு வங்க தேர்தல் நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் கூட இந்த தேர்தல் முடிஞ்சிருக்குது. இதை தொடர்ந்து அடுத்து இன்னும் 4 நாட்களில் எண்ணி முடிக்க போகிறாங்க. முன்னாடிலாம் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் எண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி ஒரு நிலைமை இருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கடந்த ஆண்டு கூட இது இப்போ கூட பரவாயில்ல, நமக்கு 23ஆம் தேதி வாக்கு போட்டோம், 4ஆம் தேதி எண்ணாங்க. கடந்த ஆண்டு ஒரு 20 நாளைக்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான நம்ம நிலைமைகள்லாம் மாறணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஏன்னா மின்னணு வாக்குப்பதிவு முறை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கூட இப்படி நாட்களை தள்ளி போடுவது, இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, இது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் மேற்கு வங்கத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இன்னும் சொல்ல போனால் புதுச்சேரியிலும் சரி,
கண்டிப்பாக பாஜகவினுடைய எண்ணம் பலிக்காதுங்க மட்டும்தான் தெரிய வருது. அதனுடைய கவுண்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச தேர்தல் வரை இருக்குது. அது வந்து அவர்களுடைய அளவுகோலை தான். அடுத்து பாஜகவுடைய தோராயத்தில் நிற்குதா இல்லை முடிய போதாங்கிறது வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் தான் சொல்லணும். ஏன்னா கடந்த முறை உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் 2022 நடந்தது. அதில் வந்து பெரிய அளவில் அகிலேஷ் ஜெயிச்சு வந்துட்டார். ஆட்சி பிடிக்க முடியாட்டினாலும் பெரிய அளவில் ஒரு ரீபவுண்ட் ஆகி வந்துட்டார். அதுதான் வந்து ரியாக்ட் ஆச்சு 24 தேர்தலில் பாஜகவுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறினதுக்கான காரணம் ஒரு ஆசிட் டெஸ்ட் வந்து ஊபியில் நடக்கும். இப்போ வரக்கூடிய 27 அது நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்பாகவே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் தொடங்கி மற்ற மாநிலங்கள்லேயும் பாஜக தோல்வியை நோக்கி தான் போகும். ஏன்னா அது செய்யக்கூடிய அராஜகங்கள் அப்படி இருக்குது. தமிழக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் அதிக அளவில் மக்கள் வந்து ஆர்வத்துடன் வாக்களித்தார்கள், அது மகிழ்ச்சி. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். இது 1952 நடக்கின்றது. இது 17வது சட்டசபை தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் புதுமையாக இருக்கின்றது. ஒரு 4 பெரிய கட்சிகள் தேர்தலில் நிற்கின்றன. 4 கட்சிகளும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியில் இருப்பவர்களும் தங்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நியாயம். அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் கேன்வாஸ் செய்யலாம், போய் ஓட்டு போடலாம். அதுக்கு மேலே அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சிலர் வந்து மாயையில் இருக்கிறவர் போது சோஷியல் மீடியாவில் தெரியுது. குழந்தைகள், எஸ்பெஷலி குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. இது சோஷியல் மீடியாவில் வருகின்ற செய்திகளெல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்க, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் வந்து நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும், மற்ற கட்சிகள் எதுவும் நிற்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு. மக்கள் பெருவாரியாக யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அவர்கள் நினைக்கின்ற கட்சி வெற்றி பெற்றால் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த எலெக்ஷனுக்கு போட தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான சகஜ நிலை. பெரும் தலைவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். பெரும் தலைவராக இருந்த திருமதி இந்திரா காந்தி தோற்றிருக்கிறார்கள், செல்வி ஜெயலலிதா தோற்றிருக்கிறார்கள், பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், மறுபடியும் ஆட்சியில் வந்தார்கள். ஆகவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது வந்து தேர்தல் நாள் 24ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை வந்து 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். எப்படி ஓட்டு கேட்டார்களோ அதே போன்று இளம் தலைமுறை அவர்களுடைய அறிக்கை முக்கியமானது. ஏன்னால் அவர்கள் சொன்னால் தான் கேட்பார்கள். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை செய்ய வேண்டும். அது மிக அவசியமான ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போன்று சினிமா நடிகர்கள்
சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டார் உண்டு. எல்லா சினிமா நடிகர்களும் அவர்கள் சொல்ல வேண்டும், இளம் தலைமுறையினருக்கும் குழந்தைகளுக்கும் இது வெற்றி ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம், அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த தேர்தல் இந்த வாக்குகளை எண்ணுவதற்கு முன்பு அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இளம் தலைமுறையினருக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நாம் தயார் செய்து வைக்க முடியும். சார், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் நேற்று ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர் பேசினது பார்க்க முடிஞ்சது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னவா இருக்குன்னா, ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் பக்குவப்படுறதை தான் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் ஜெயிக்கிறாருன்னா அதை கொண்டாடுங்க, ஜெயிக்கலன்னா அடுத்த எலெக்ஷனுக்கான வேலையை பாருங்கன்ட்டு. ஆனால் எந்த ஒரு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ எலெக்ஷன்லாம் நடந்திருக்குல்ல சார், 5 years once 3 years once அந்த 5 yearsல ஒரு முறை எம்பி எலெக்ஷன்லாம் நடக்குது. எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு அறிவுரையை யாரும் சொல்லி பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியால இந்த முறை எலெக்ஷனுக்கான தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் பெற்றோர்களை கொஞ்சம் கவனிங்க. இது நம்ம 10th + 2 எக்ஸாம் நடக்கும்போது தான் சொல்லுவாங்க, பசங்க மார்க் கம்மியாயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருங்கன்ட்டு. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல கொஞ்சம் கவனத்தை வைங்க, உங்க பசங்களை பாருங்க அப்படின்ட்டு ஒரு நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் சொல்றாருன்னா இது எப்படி? 52ல இருந்து இந்தியாவில் தேர்தல் நடக்குது. எந்த தேர்தல்லையும் எந்த தற்கொலையும் குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டது கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவிட்ட போய் கேளுங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கெஞ்சுங்க, எப்படி கிண்டர் ஜாய் கேட்டு அழுவீங்களோ அது மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி அழுங்கன்னு சொல்லி யாரும் பேசுனது கிடையாது. ஒரே ஒரு கட்சி தலைவர் தான் பேசினார். அதனால தான் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் பதட்டமாகறாங்க. இல்லை, குழந்தைகள்கிட்ட போய் இப்படி நீங்கள் ஒரு அரசியலை போய் பேச சொல்லி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் போது நீங்கள் ஒரு நடிகைங்கிற ஒரு காரணத்துக்காக பார்ப்பாங்க. அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும், நீ தோற்று போயிட்டா சினிமாவில் நீ செத்து போயிட்ட மாதிரி நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரியான பல உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சமூக அக்கறை கொண்ட நபர்கள் பேசுகிறாங்க. இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த தேர்தலையும் யாரும் குழந்தைகள்ட்ட ஓட்டு கேட்டது கிடையாது. அப்போ அந்த அது வேணும்னு, அதாவது தெரியாமல் பண்ணுறதுலாம் கிடையாது, வேணும்னு பண்ணுறது. குழந்தைகளிடம் மூலமாக ஒரு பீர் ப்ரெஷரை பெற்றோர்களுக்கு ஏற்றுவது, அதன் மூலமாக அவர்களை தனக்கு ஏதாவது ஒரு வாக்களிப்பு வைக்கிறது. நீங்கள் எத்தனை முறை யாருக்கோ போட்டீங்க, எனக்காக போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கெஞ்சுங்க, அடம் பிடிச்சி அழுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயல். அவர் பிள்ளையிலே அவருக்கு ஓட்டுக்கு போட்டதாக தகவல் வரலைங்க. அவங்க எதாவது அங்கிட்ட ஓட்டு போட்டு ஃபோட்டோ சார், ஊரில் இருக்க பிள்ளைய அப்புறம் ஓட்டு போட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க கெஞ்சுங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் பொதுவெளியில் பேசுகிறாரு. குழந்தைகளுக்கான சைல்ட்லைன் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் வரும் நாளன்று உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுவது எப்படின்னு சொல்லி ஒன் இந்தியாவில் ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது, இது பேசு பொருளாக மாறுது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவர் ஒரு படத்தினுடைய நாயகன் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சினிமா மாதிரி எதனா இந்த தேர்தலில் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் விஷயம். ஏன் 18 வயசுங்கிறத ஒரு ஓட்டில் இருக்கக்கூடிய வயசாக வச்சுருக்காங்க? மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி வரணுங்கிறதுக்காக தான். ஏன் 21 வயசில் தான் நீங்கள் ஒரு வேட்பாளராக போட்டிடணும்னு வச்சுருக்காங்க? அதுவும் நீங்கள் 18 வயசுலேயே நீங்கள் வேட்பாளராக நிற்க முடியாது, 21 வயசில் தான் நீங்கள் நிற்க முடியும். ஒவ்வொரு பதவிக்குமான வயது கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அதற்குரிய தகுதியை வளர்த்துக் கொள்ளுதல், அந்த ஒரு சுற்றுப்புற சூழல், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும். அதற்காக தான் அதுக்குரிய வயதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு 2வது 3வது படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட, பிஞ்சு குழந்தைகள்கிட்ட போய் அப்பா அம்மாட்ட மிட்டாய் கேட்டுக்கு அழுகிற மாதிரி நீங்கள் எனக்கு ஓட்டு போட சொல்லி அழுங்கன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு அது ரிசல்ட் மாதிரி தான் வரப்போகுது. அப்போ வரும்போது அவர்களுடைய நிலைமை என்னங்கிறது சமூக அக்கறை கொண்டவர்கள் பதட்டம் அடைகிறாங்க. இதெல்லாம் வரலாற்று தவறு. அதாவது நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் குளங்களுக்கு போனாலும் இதனால் நடக்கக்கூடிய விபரீதத்தை நீ ஒரு பாவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை நீ கழுவிக்கவே முடியாது. இது உண்மையாலுமே தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் வழக்கு போடணும். குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு திமுகவில் இளைஞரணி, நான் சொன்னேன் இல்லையா, இளைஞரணி பரப்புரைக்கு போயிருந்தாங்க இல்லையா, போகும்போது இளைஞரணியினுடைய பொறுப்பாளர், பகுதி பொறுப்பாளரோ அந்த அந்த மாவட்டத்தினுடைய துணை செயலாளரோ மாவட்ட அமைப்பாளரோ யாராவது 17 வயதுக்கு கீழே இருக்கீங்களா, ஆர்வப்பாளரில் ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு கூட யாராவது 17 வயதுக்கு கீழே இருக்கீங்களா கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் போயிருங்க, அல்லது நீங்கள் எங்கேயாவது உங்கள் ஒன்றா இருக்கிற இடத்துல போய் விளாண்டுட்டு இருங்க, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், அல்லது உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு கூட போயிருங்க, எங்கள் கூட வராதிங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியை எப்படி நடக்கும்ங்கிறது திமுகவினுடைய பிரச்சாரத்தை பார்க்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு பேசுறதுங்கிறது வேற.
பிரச்சார பயணம்ங்கிறது தனிப்பட்ட முறையில் பொதுக்கூட்டத்தில் போய் பேசுறதுங்கிறது, ஒரு குழந்தை வந்து துணை முதலமைச்சருடைய வண்டியில் ஏறி பேசுறதுங்கிறது வேற. ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது யார் யாரெல்லாம் போகணுங்கிறது வரைக்கும் அந்த ஒழுங்கோடு அந்த கட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க போய் வந்து குழந்தைகளை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது தான் வந்து இந்த நீதியரசர் கிருபாகரன் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதுவும் குறிப்பாக அரசு கேட்டிருக்காரு, அரசு நிறுவனங்கள் வந்து கேட்டிருக்காரு, எல்லோர்ட்டையும் கேட்டிருக்காரு. ஏன்னா என்ன விபரீதம் நடக்கும்னு தெரியாது இல்லையா. சார், இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு சில கட்சி ஆட்களை வந்து பார்க்க முடியுது. சில கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து கோயில்களுக்கு வந்து போறாங்க. அது அவங்களுடைய விருப்பம் போறது. பட் அதுவே ஒரு செய்தியா தான் வந்துட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்சல இருந்து வாக்கு என்ற வரைக்குமே வந்து அதுவே ஒரு செய்தியா தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அதிமுக சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகிறது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். நடிகர் தாவேகாவுடைய தலைவர் வந்து அவர் ஒரு கோயிலுக்கு போனார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் போட்டியிட்ட தொகுதியிலே போய் ஒரு அந்தோனியப்பர் கோயிலில் வந்து முழங்காலால் நடந்து சென்று வழிபட்டார். அந்தோனியப்பர் கோயில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. நம்ம கூட சோழ பேசணும்னு நினைக்கிறேன். சென்னையில் எத்தனையோ கோயில் இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. அந்தோனியப்பர் கோயில் நிறைய இருக்குது, அவர் வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் போன மாதிரி எந்த செய்தியும் வரல. அந்தோனியப்பருக்கு வந்து நம்ம அந்தோனியப்பர்கிட்ட வந்து இவங்க வேண்டதே எமக்காக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்தோனியப்பர்கிட்ட வந்து கேட்குறதே வந்து அந்தோனியப்பரே எமக்காக, ஏன்னா கர்த்தருடைய சீடர் இல்லையா, எமக்காக நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்குறதான். அப்படியேப்பட்ட அந்தோனியப்பர் வந்து இவர் திருச்சி கிழக்கில் இருக்கக்கூடிய அந்தோனியப்பர் தான் இவருக்கு வந்து அருள் பாலிப்பார்னு போய் ஒரு பணம் போட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் நடத்த போயிருக்காரு. அதாவது எதிரிகளை அழிப்பதற்கு வந்து ஒரு யாகம் நடத்து முருகன் கோயிலில் வந்து, ஏன்னா முருகன் சூரனை வதம் செய்த இடம் அது, அந்த திருச்செந்தூர் கோயில். அதனால் அது அங்கே போய் இவர் வந்து வேல் கொடுத்து, முருகன் கையில் வேலே இல்லை பாருங்கள், அந்த இவருக்கு போய் கொடுத்து சத்ரு சம்ஹார யாகம் நடத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சத்ரு சம்ஹார யாகம் நடத்துனாங்க. எப்படின்னா வைக்கத்துக்கு போய் பெரியார் போகிறாரு. பெரியார் போய் வைக்கத்தில் வந்து எல்லோரும் இதில் நடக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காரு. பெரியாரும் அந்த மார்த்தாண்ட வர்மாவும் வந்து குடும்ப நண்பர்கள். ஈரோடு அவர் சென்னைக்கு வராரு, ஹைதராபாத் போகிறாரு மார்த்தாண்ட வர்மா அப்படின்னா, ஈரோட்டில் வந்து பெரியாருடைய மாளிகையில் ஒரு நாள் தங்கிட்டு, ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப பயணத்தை தொடருவார் அந்த காலத்துலலாம். ஏன்னா ட்ரெயின் வந்து வரும்போதே 14 மணி நேரம் 15 மணி நேரத்துக்குன்னு வரும் இல்லையா. அப்போ பெரிய பயணமாக இருக்கும்போது அவங்க வந்து தங்கிட்டு அப்புறம் ரஷ்யாவுக்கு தான் போகிற மாதிரி, அதற்காகவே வந்து ஒரு பங்களா வந்து பெரியாருடைய பங்களா அங்கே இருந்தது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்தது, இன்னமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு குடும்ப நண்பர். ஆனாலும் கூட ஒரு காங்கிரஸ் அடிப்படையில் ஒரு மக்களுக்கான அடிப்படை உரிமை வேணும், சமூக நீதி வேணுங்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்து இங்கேருந்து பெரியார் போகிறார், வைக்கத்துக்கு போய் போராட்டம் பண்ணுறாரு. அவர்னால மன்னர்னால வந்து ஏற்றுக்கவே முடியல. கெஞ்சுறாரு, கேட்டு பார்க்குறாரு, இல்லை நான் வந்த முடிவை நான் வந்து செய்யாமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பெரியார் தொடர்ந்து போராடுறாரு. பெரியாரை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்சதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து மன்னருக்கு யோசனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி சத்ரு சம்ஹார யாகம் பண்ணால் எதிரிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க, ஒளிஞ்சு போயிடுவாங்க, உடல்நலம் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னரும் யாகம் பண்ண சொல்கிறாரு. யாகம் நடத்திட்டு இருந்து பார்த்தா அடுத்த நாள் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா எனக்கு பெரியாரை கேட்டிருக்காரு, எதுக்குடா வெடி வெடிக்கிறாங்கன்னு. இல்லை மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, இது வந்து வரலாறு. அந்த மாதிரி வந்து சத்ரு சம்ஹார யாகத்துக்கு போயிருக்காரு. போனவருடைய இன்னொரு கதை இருக்குது. இந்த திருச்செந்தூர் கோயில் போனார் பார்த்தீங்களா, சட்டையை கழட்டிட்டு துண்டோடு போகிறாரு. அந்த கோயிலில் மட்டும் தமிழ்நாட்டில் அங்கேருந்து ஆரம்பிக்கும், அங்கேருந்து ஆரம்பித்து நாகர்கோவில், இன்னும் கேரளா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து சட்டையை கழட்டிட்டு தான் போகணும் ஆண்களாக இருக்கும் பட்சத்துக்கு. என்ன காரணம்? மரம் ஏறும் தொழில் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அடையாளம் கண்டு கோயிலுக்கு உள்ள அனுமதிக்காமல் செய்வதற்காக. பனை மரமோ தென்னை மரமோ ஏறக்கூடியவர்களுக்கு நெஞ்சில் தழும்பு இருக்கும். அதை அடையாளம் கண்டு, அவர்கள் உடலை அடையாளம் கண்டு அவர்களை வந்து கோயிலை விட்டு அப்புறப்படுத்துவது. 1870 மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. அந்த பகுதி முழுக்க அந்த மக்கள் தான், அந்த திருச்செந்தூர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே அந்த குறிப்பிட்ட மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோயிலினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் அந்த ஓட்டை இருக்குது. இப்போ அந்த ஓட்டையை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காது வச்சு கேட்டால் ஓம்னு சவுண்டு வரும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது அதுக்கு இல்லை, முருகனை வந்து உள்ள கோயிலுக்குள்ள ஆகமம் கெட்டு விடும்னு சொல்லிட்டு முருகனை தரிசிப்பதற்காக போடப்பட்ட அந்த ஓட்டை தான் அது. அப்படிப்பட்ட கோயிலில் சமூக நீதி வேணும்னு சொல்லி போராடிய கட்சிகள் தான் இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்குது. 1939 வந்து ஆலய நுழைவு சட்டம் வருது, யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொன்னதுக்கு பிறகும் கூட
அனுமதிக்க மறுத்தார்கள். நாடார் இன மக்களை அந்த கோயிலில் வந்து சட்டமாக போட்டதுக்கு பிறகும், ராஜாஜி காலத்தில் சட்டமாக போட்டதுக்கு பிறகும் கூட விட மறுத்தார்கள். அதற்கு பிறகு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள் சட்டையை கழட்டிட்டு நாங்கள் உள்ளே வருவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு ஒரு துணிவு எடுக்க தான் அனுமதிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி அளிக்கக்கூடியவரே வந்து யாரை வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர் தான் இன்னைக்கு அது மிகப்பெரிய நிதியை கொடுத்துட்ருக்காரு. இவ்வளவு அரசியல் இருக்குது அந்த கோயிலுக்குள்ள. இதெல்லாம் எதுவும் தெரியாமல் கையில் வேலை எடுத்துகிட்டு போயிட்டார் இவர். இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? முதல்ல இவருக்கு எதை பற்றி தெரியும்? ஒரு எல்லாத்துக்கும் நான் சம்மதம், எல்லா கோயிலுக்கும் நான் போகிறேன்னு காட்டுறதுனால எந்த பயனும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன, அதுக்கு பின்னாடி மக்களுடைய போராட்டம் என்ன, அது என்னங்க ஊர் சுற்றி அந்த கோயிலை சுற்றி வந்து எல்லாமே அந்த குறிப்பிட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனால் உள்ள மட்டும் அனுமதி கிடையாதுங்கிற ஒரு ரூல்ஸை வச்சுருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சமூக அநீதி. இதுக்கு எதிராக தோன்றிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், நீதி கட்சி எல்லாம் தான். அப்படி இருக்கும்போது அதை பற்றிலாம் பேசாமல் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறது தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பள்ளி முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? அதாவது நம்மளும் ஒரு கோயிலுக்கு போவோம், அவங்க ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம இங்கே போவோம், அறுபடை வீட்டில் இருபடைக்கு நம்ம போவோம் அப்படின்னு படையெடுத்து போயிருக்காங்க. முருகனுக்கு பதிலாக வந்து போக வேண்டிய இடம் வந்து ஞானேஷ்குமார் தான். அவர்கிட்ட போய் இந்த தலைமை தேர்தல் ஆணையத்தில் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது. முருகனை விட ஃபுல் சப்போர்ட் அவர் தான். அதனால் அவரே வேண்டுங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும். சார், அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது வந்து எந்த ஒரு வழக்கையும் தொடரணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் சார்பாக எதுவுமே சொல்லப்படலை அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. ஆனால் அவதூறுகள் வந்து ஒரு பக்கம் வரதையும் பார்க்க முடியுது. இல்லை அவர் மேலே வந்து கேஸ் வந்து போட போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ நீதிமன்றம் சார்பாக வந்து ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. எதனால் இது இப்போ எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வரப்போகுது, இன்னுமே வந்து இதை இன்னும் இழுத்துட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அடுத்தடுத்து இவங்க பண்ண தான் செய்வாங்க. இப்போ இந்த வழக்காக இன்னைக்கு கூட வந்து சிபிஐ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது வாங்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரில் இதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. சிபிஐ வழக்கு போகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சிபிஐ தாராளமாக விசாரிக்கட்டும். 2Gக்கு மேலேயா இந்த சிபிஐ விசாரித்தால் உண்மை வந்து பொய்யா மாறிடுமா அல்லது பொய் உண்மையாக மாறிடுமா? எது உண்மையாக தான் இருக்கும்போது பொய் பொய்யாக தான் இருக்க போகுது. அதனால வந்து எந்த கவலையும் திமுக பொறுத்தவரைக்கும் கிடையாது. இது அமைச்சர் பெரியசாமி அவர்கள் மீதும் கூட அந்த வழக்கு மிக அற்பமான வழக்குங்க. அவர் மீது வந்து ஏதோ பழிவாங்கல் நடவடிக்கை செய்யணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே தொடரப்பட்ட வழக்கு. அது கடைசியில் வந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இவர் நேருவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது ஒரு நேரு மீது வழக்கு தொடர்பு சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் அபராத வக்கீல் திரு இன்பதுரை, அதிமுக இன்பதுரை தான் போயிட்டு அப்புறம் பெட்டிஷனை இப்போ ரிவோக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மீதான குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த அறப்போர் இயக்கம் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இருக்குது. எனக்கு என்னென்னா, வேலுமணி மீதான பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வழக்கு குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது. எடப்பாடி மீதான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. எடப்பாடி 5 வருஷமாக வந்து ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவர் மீது வந்து வழக்குகள் தொடுத்தது, என் மீது வழக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. வேலுமணி ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கவர்னர் வந்து இன்னும் அனுமதி கொடுக்காமல் இருக்காங்க. இதை பற்றி எல்லாம் அறப்போர் போன்ற இயக்கங்கள்லாம் வந்து ஏன் பேச மாட்டாங்க, ஏன் போராட மாட்டாங்க, ஏன் வந்து அவர்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க, கவர்னர் வந்து விமர்சிக்க மாட்டாங்க? திமுகவை அரசை விமர்சிக்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து கவர்னரை விமர்சிக்க வேண்டியது தானே? ஏன் அங்கே திமுக தான் வந்து உங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுக சேர்ந்தவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க விடாமல் ஒன்றிய அரசும் ஆளுநரும் தடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி என்றைக்காவது இவர்கள் கேட்டிருக்காங்களா? இவர்களுடைய நோக்கம் எல்லாம் திமுக மீது குற்றம் சாட்டு வரணும். ஏன்னா திமுக சமூக நீதிக்காக போராடுகிறது. திமுக எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுது. இது வந்து இவர்களுக்கு பிடிக்காத அடிப்படையில். அதன் காரணமாக தான் இவங்க வந்து இந்த கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.